லட்சணத்தை பாரு. ஊருக்கு போறவளை போக விடாம வீட்டுக்கையும் கூட்டிட்டு போகணும். சஞ்சீவ் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சொந்த தங்கச்சி மாதிரி வச்சு காப்பாத்தின. இப்ப தருதலை பாரு. சஞ்சீவ் கிட்ட நம்ம பத்தி என்னென்ன தப்பா சொல்லுவாளோ. பாவ புண்ணியம் ஆண்டவனுக்கு தெரியாதா என்ன? குடியை கெடுத்து அந்த பாவி யாருன்னு சொல்லட்டும். அவனை பஞ்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கி போடுறேன். ஆனா பாவி பொண்ணு யாருன்னு சொல்ல மாட்டேங்க. அவன் ஒண்ணு சொல்ல வேணாயா. நீ ஒரு காரியம் பண்ணு, ஊருக்கு போயிடு. இந்த பொண்ணு கதி அவளை நான் பாத்துக்கிறேன். திலகம் என் பொறுப்பு. அப்படின்னா தப்பு பண்ணவன் எவனா இருந்தாலும் தப்பி போக விட மாட்டேன். அவனை பிடிச்சிட்டு வந்து இவ தலையெழுத்த கொஞ்சம் ரீரைட் பண்ணணும். அது வரைக்கும் திலகம் இங்கதான் தங்க போற. உங்களுக்கு எதுக்குங்க இந்த சிரமம்? எதுக்குன்னு கேட்டா என்னையா சொல்லுவேன்? இவ வழிக்கு விழுந்தவ, இவளுக்கு நான் வழிகாட்டி, இவ என் தங்கச்சி மாதிரி அப்படி இப்படின்னு வார்த்தை ஜாலம் பண்ண எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சமயத்துல ஏழைங்களுக்கு உதவி பண்றது என்னோட பாலிசி, பழக்கம், ஈடுபாடு, லட்சியம். எழுத்து விட்டு அம்மா பாஷையில சொன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட். எப்படி வேணா வச்சுக்கையா. ஐயா தெய்வம் கீவங்காத என்னால தாங்கிக்க முடியாது. சாப்பிட்டியா? காசி, இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. டிஃபன் போ. இங்க நில்லுங்க. இன்னும் எதுக்காக வரீங்க? காலையில எதுக்காக வருவேன்? காபி சாப்பிடத்தான். ஏன், எங்க வீட்டு சமைக்காரிதான் உங்க வீட்டுக்காரி ஆயிட்டாளே, அவ போட்டு கொடுக்கல காஃபி? பாவம் புள்ளத்தாச்சி, தொந்தரவு பண்ண வேணாம் தான். சரி, நாங்க 2 பேரும் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம். ஏம்பா சலாம். அவன் வரமாட்டான். வராம எங்க போயிட போறான்? அங்க நில்லுங்க. அந்த கோலத்தை தாண்டி உள்ள வராதீங்க. எங்க லட்சுமணம் போட்ட கூட உள்ள வந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கும் எனக்கு. சலா, அடே வெங்கடாச்சலா, உங்ககிட்ட முக்கியமா பேசணுமா? சலாம், நீ போகாத. சலாம் வா. சலாம் வாடா. இந்துமதி அம்மா, நீங்க போட்ட கோட்டை நான் தாண்டல, உங்க அண்ணன் தான் தாண்டி இருக்கான். இப்ப யார் மரியாதை கட்டு போச்சு பாத்தீங்களா? பெங்கால்ல பாத்தியா சலம்? சிபிஎம் மந்திரி சபை அமைச்சிருச்சு. ஆமாமா. சிகரெட் பிடிக்கிறியா? வேண்டாம். தங்கச்சி எதுக்கு தானே பிடிக்க கூடாது? அவங்கதான் இங்க இல்லையே. எங்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே. சொன்னேன்ல. எதை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? Damn it, உனக்கு தெரியும். You know it. திலகத்தை பத்தியா? ரைட். அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? தப்பு செஞ்சா விரட்டி அடிச்சிட்டோம். அந்த தப்புக்கு நீ எந்த அளவுக்கு பொறுப்பு? திலகம் என்ன பத்தி ஏதாவது சொன்னாளா? சொன்னாதான் பரவாயில்லையே, ஒரு இழவு சொல்ல மாட்டேங்கிறாளே. இப்ப நிம்மதியா இருக்கோ? சஞ்சீவி, இதானே நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது? அது நான் இல்ல. சரி, வேற யாரு? சொன்னா நீ நம்ப மாட்டேன். சொல்லு. செவிடந்தா. யாரு? காசியா? நீ செஞ்ச மாதிரி நான் அபாண்டமா படிச்சு முத்தல. ஆதாரத்தோட தான் சொல்றேன். திலகத்து மேல அவனுக்கு ஒரு வெறியே இருந்தது. ஒரு நாளுக்கு அவளை முரட்டுத்தனமா கட்டி பிடிச்சிட்டான். அது நான் பாத்துட்டேன். சண்டை பிடிச்சேன். அதான் உங்ககிட்ட வந்து வேலைக்கு செஞ்சுட்டான். மிரட்டி கேட்டு பாரு. மிரட்டி கேட்டா உண்மை குத்தவாளி குத்து தப்புத்துக்கு வா போறான். சரி, கேட்க வேண்டாம். அவன் மார்புல பச்சை குத்தி வச்சிருக்கான். அதுல திலகம் பேர் இருக்கும். இதை விடவா உனக்கு ஒரு ஆதாரம் வேணும்? Oh my God. I'm sorry Chalam, I really am sorry. நான் உன்னை வீணா சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா ஒண்ணு, தப்பு செஞ்சவன் மனசை மாத்தி திலகத்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னா இல்லையா பாரு. அதுக்கு நீயும். சமூக சேவைக்கு எனக்கு நேரம் இல்ல. பெஸ்ட் ஆஃப் லக். என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மையை சொல்லணும் ராஸ்கல், இல்ல நான் அடிச்சு கொண்டு போட்டுருவேன். ஐயா, திலகத்துக்கிட்ட தப்பா நடந்துகிட்டது நீதான் சொல்றேன். ஐயா, திலகத்தையே கேளுங்கயா. நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா அந்த நிமிஷமே என்ன வெட்டி போட்டிருக்கையா. கண்ணு கலங்குனா என் மனசை துடிச்சு போயிடுயா.
நான் அவன் நிழல பூஜை செய்யறவையா, அவன் நினைப்ப நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சு பாதுகாக்கிறவையா. அது எப்பவும் இங்கே இருக்கிறங்கிறதுக்காக அவ பேரை என் நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கையா. பாருங்கய்யா, அப்படிப்பட்டவளையா நான் நாசம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் நிழல பூஜை பண்றான், இன்னொருத்தன் அசலையே நாசம் பண்றான். வேலை பார். அவரை பார்த்து பேசுனீங்களா? உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன்னு அவர்கிட்ட சொன்னீங்களா? இல்ல. என்ன சொன்னாரு? எதிர்பார்த்தா தான் சொன்னான். கள்ளுளி மங்க மாதிரி முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாம சத்தியம் பண்றான் தான் நிரபராதின்னு. என்ன பண்ண சொல்ற? முதல்ல இந்த அழுகையை நிறுத்து. ஆதிக்க வர்க்கம் இவங்க கிட்ட எல்லாம் காரியம் சாதிக்கணும்னா சாம பேத தான தண்டம் ஒண்ணு சரிப்படாது. நிதானம் தான் முக்கியம். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. அது வரைக்கும் நான் சொல்றபடி நீ செய்யணும். செய்வியா? முதல்ல அதை சொல்லு. உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்றேன். காசிய உனக்கு துணையா வைக்கிறேன். கொஞ்ச நாள் தான். அம்மா உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு. உங்க ஊருக்கே உன்னை திருப்பி அனுப்பிச்சு வச்சிடுறேன். கருமண்டாப்பா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒருத்தர் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு இன்னொருத்தன் காலை பிடிச்சா என்ன அர்த்தம்? திலகத்தோட பிரசவம் முடியற வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்து பாத்துக்கணும். பாத்துக்குவியா? திலகம், காசி ரொம்ப நல்லவன். என் வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பான். இந்த சிக்கல் முடியற வரைக்கும் இமையா இருந்து உன்னை பாதுகாப்பான். சரிதானே? இதாமா உன் வீடு. எப்படி இருக்க? என்ன பாக்குற? நீ கனவு கண்ட மாதிரி மாட மாளிகை இல்லைன்னு பாக்குறியா? மாளிகையை குடிசைக்கு வர வைப்போம். ஓகே? காசே, நான் சொன்னதுல நானும் இருக்கா? இவ்வளவு பத்திரமா பாத்துக்குவியா? இந்த பணம் வீட்டுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வாங்கி போடு. ஐயா, திரும்ப எப்ப வருவீங்க? எனக்கு இந்த ஊர்ல வேலை முடிஞ்சு வேற ஊருக்கு மாத்தலாய் போறேன். ஆனா ஒன்ன உன் புருஷனோட சேர்த்து வைக்கிற வரலாம் எனக்கு இந்த ஊர்ல வேலை முடியலன்னு நினைச்சுக்குவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஊர்ல நிறைய பேர் வம்பு பேசுறதுக்கு வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சலத்தை பத்தி ஒன்னும் சொல்லிக்க வேணாம். தானா கரிஞ்சு வர வரல பொறுத்திருப்போமே. ஓகேவா? வீட்டு உள்ள வண்டி போகாது, இங்கே இருக்குப்பா. அப்பா, என்ன பண்ணம்மா? இந்த காலனில ஏதாவது விசேஷம் உண்டா? அநியாயம் அநியாயம். 2 நாள்ல ஊர்ல எல்லாம் உடனே அநியாயம் அதர்மம் தலைவிரிச்சு ஆடுமே. நின்னு சொல்லிட்டு என்னத்தையா சொல்றது? மானம் போகுது. அது போயிட்டு போறது, அப்புறமா கூப்பிட்டுக்கலாம். விஷயம் என்ன? வயிற்றுல 3 மாசம். என்ன பண்ணுமா? வயசு காலத்தை இப்படி பண்ணிட்ட? வாய முடியா? நான் இல்ல. முழுகாம இருக்கிறது அந்த சமயக்கார பொண்ணு திலகம். திலகமா? எப்படியோ இந்த காலனில அப்பப்போ யாராவது ஒருத்தர் முழுகாம இருந்தா சரி. வந்த ஒண்ணு நல்ல விஷயம் தான் சொல்றேன். ஹீரோ யாரு கேட்டியா? அந்த பையன்தான் உன் வீட்டுல குத்தங்க இருக்கானே, சஞ்சீவி. அவன் தான். சஞ்சீவியா? சஞ்சீவியா இருந்தா ஹிந்து இல்ல முழுகாம இருக்கணும். நீ சரியா தெரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு ஒண்ணும் தெரியாதியா? அந்த பையன் சஞ்சீவி தப்பு பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத செவுட்டு பையன் மேல பழிய போட்டுட்டான். இந்த செவுட்டு பையன அவளோட குத்தம் பண்றான். அவளை விட்டேனா பாரு. சஞ்சீவி திலகம் பார்த்தா என்னடா காம்பினேஷன் இது? வாங்க வாங்க. இங்க உழைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கடியாரத்தை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, கேள்விப்பட்ட என்ன மாதிரி அசிங்க? எதை கேக்குறீங்க? என்ன முள்ள கதை கேட்கிற? திலகம் விஷயம் தான். இந்த காலனில இந்த வீட்டுல அதுவும் ஊர்ல இல்லாத நேரத்துக்கு ஒரு காரியம் நடக்கலாமா? சரி, ஒரு புள்ள மனுஷன் வந்தாச்சு, உடனே தெரியணும் இதெல்லாம் எப்படி நடந்தது. என்ன கேட்டா? உங்க வீட்டுல குடியிருக்காரு, அவரை போய் கேளுங்க. சஞ்சீவியா? நீ அவனதான் சந்தேகிக்கிறியா? எனக்கு என்ன, அன்னைக்கு இந்த பய பாடினானே, கம்பன் ஏமாந்தோ
அது ஒன்ன நினைச்சுதான் பாடுறான்னு நினைச்சு ஏமாத்துச்சதா? நீ எப்படி நீ ஏமாந்துட்டியா? அவரை பத்தி எங்கிட்ட எதுவும் பேசாதீங்க. எனக்கு என்னம்மா, ஊர் முழுக்க திலகம் பேச்சாவே இருக்கு. நான் வேற அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கவா. ஒருவேளை சுத்தி வளைச்சு என்னையும் சம்பந்தப்படுத்தி பேச போறாங்களேன்னு. உங்களை பத்தி ஏன் பேச போறாங்க? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? வயசு என்ன வயசு? மனசு இல்லையா? சும்மா ஒரு விளையாட்டுக்காவது மேல சந்தேகப்படக்கூடாதா?